நீங்கள் இப்போ தான் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய சில இம்பார்ட்டண்ட்டான ரூல்ஸ் வந்து இருக்குது. இந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் மென்டலாகவும் சரி, உங்களுடைய வெல்த் கிரியேட்லேயும் சரி, நீங்கள் ரொம்பவும் ஹெல்த்தியாக இருப்பீங்க. ஸோ இன்றைக்கி அந்த ரூல்ஸை பற்றி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டீட்டெயிலாக இந்த ஒரு வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு ரூல் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இன்வெஸ்டர்னாலே நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஒரு லாங் டேர்முக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடியவங்க தான் நம்ம இன்வெஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு போர்ட்ஃபோலியோ ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபோக்கஸ் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா லாங் டேர்ம் வியூ பாயிண்டில் இருக்கணும். அப்போனா தான், ஏன்னா இப்போ அந்த கம்பெனி இறங்குதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு நாளைக்கு அந்த கம்பெனி இறங்கணுன்னே நம்ம போய் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா எக்ஸிட் வந்து ஆயிடக்கூடாது. நம்ம வந்து யார், நம்ம இன்வெஸ்டர். ஸோ நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவே எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து லாங் டேர்ம், அதாவது ஒரு 10 இயர்ஸ் இல்லை ஒரு 15 இயர்ஸ் இல்லை ஒரு 20 இயர்ஸ் அந்த ரேஞ்சில் இருக்கணும். ஸோ அப்போனா தான் நம்ம மணியோடைய அந்த ஒரு காம்பவுண்டிங்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, இல்லை அந்த மணியோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுறது நம்மளால் அப்போ தான் அதிகமான ஒரு வியூவில் நம்மளால் என்ன பண்ண முடியும்னா பார்க்க வந்து முடியும். ஸோ நீங்கள் ஒரு இன்வெஸ்டராக இருக்கீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் மைண்டில் வச்சுக்கிற வேண்டியது, நம்ம வந்து இப்போ வாங்கிட்டு நாளைக்கு விற்கலை. அதுக்கு சில மெத்தட் ட்ரேடிங் இருக்குது, அது வேறு. பட் இன்வெஸ்டர் ஃபாலோ பண்ணக்கூடிய ரூல்ஸ் தான் நம்ம இங்கே வந்து பேச போகிறோம். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து கொஞ்சம் லாங் டேர்மாக தான் என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்து யோசிக்கணும். நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான மெயின் ரீசன் என்னது, நம்மளுடைய மணியோடைய வேல்யூ வந்து குறையாமல், ஏன்னா இன்ஃப்ளேஷன் அப்படின்ற ஒன்று இருக்குது. ஸோ அதனால நம்மளுடைய எவ்ரி இயர் நம்மளோட பணத்தோட மதிப்பு அப்படின்றது குறையும். ஸோ அது குறையாமல் நம்மளுடைய பணத்தோட மதிப்பை அதிகரிக்கணும், அதே மாதிரி நமக்கான ஒரு ரிட்டர்னும் கிடைக்கணும் அப்படின்றதுக்காண்டி தான் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணுறோம். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் கரெக்டாக சூஸ் ஆகுமோ அதை நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா செலக்ட் வந்து பண்ணுங்கள். ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கேரண்டீடாக வரக்கூடிய ரிட்டர்ன்ஸ் அப்படின்ற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட் கேட்டகரிஸ் இருக்குது. அதே மாதிரி ரிஸ்க்கு இருக்கக்கூடிய சில இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு கேரண்டீடாக வரதில் ரிட்டர்ன் வந்து கம்மியாக இருக்கும். பட் இந்த மாதிரி ரிஸ்க் இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட்டில் உங்களுக்கு ரிட்டர்ன் வந்து நீங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணாத அளவு வரும். இப்போ இது கேரண்டீடான ஒரு ரிட்டர்ன் தரக்கூடிய ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப்டியாக இருக்கட்டும், பாண்டாக இருக்கட்டும், அடுத்து இந்த எஸ்ஜிபி செவரன் கோல்டு பாண்டு, அந்த மாதிரியான சில இது எல்லாமே இருக்குது. அதெல்லாம் உங்களுக்கு கேரண்டீடாக ஃபிக்ஸடாகவே முன்னாடியே தெரிஞ்சிடும், இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு நம்ம வந்து இது கொடுக்குறாங்க அப்படின்ற ஓவரால் எல்லாமே நம்ம அதில் வந்து தெரிஞ்சிடும். பட் இந்த மாதிரியான ரிஸ்க் பேஸ்ன இது இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாமே உங்கள் ஹைலி என்ன பண்ணும்னா ரிட்டர்ன் வந்து கொடுக்கும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஸ்டாக்காக இருக்கட்டும், மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், இதுலேயே இன்னும் கொஞ்சம் லோ ரிஸ்க் இருக்கக்கூடியது இடிஎஃப்பாக இருக்கட்டும், இந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட் எல்லாமே இதில் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் சரி உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ லாங் டேர்ம் இருக்கணும். பட் லாங் டேர்ம் அப்படின்ற போது என்னுடைய ஓன் இது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் பண்ணிட்டு வர்றது ஸ்டாக் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் தான். ஏன்னா எவ்ரி இயர் ஒரு குளோபலாக ஒரு இது பார்க்கும்போது அப் தான் நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், மேலே போய்கிட்டே இருக்கோம். ஸோ அப்படின்ற போது அந்த கம்பெனி என்ன பண்ணுவாங்க, நம்ம கரெக்டான கம்பெனியை சூஸ் பண்ணோம்னா அதுவும் எவ்ரி இயர் என்ன பண்ணுவாங்க, வளர்ந்துக்கிட்டே தான் வருவாங்க. ஸோ அதனால் நான் ஸ்டாக், ஏன்னா எனக்கு வந்து இன்னும் 15-20 இயர்ஸ் அந்த ரேஞ்சில் தான் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன். ஸோ அப்படின்ற போது எனக்கு என்ன ஆகும், இப்போ இருந்தே அது எல்லாமே காம்பவுண்ட் ஆகி நல்ல ஒரு ரிட்டர்ன் வரும் அப்படின்ற என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் என்ன பண்ணுறேன்னா இதில் வந்து நான் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணுறேன். தேர்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஒரே ஒரு செக்டராகவோ இல்லை ஒரே ஒரு ஸ்டாக்காவோ இருக்கவே கூடாது. எப்படி நான் எதுக்கு இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போது எவ்ரி டைம் பீரியடில் ஏதாவது ஒரு செக்டர் வந்து என்ன ஆகும், அடியாகும், ஏதோ ஒரு செக்டர் நம்ம எதிர்பார்க்காத அளவு பூமும் ஆகும். ஸோ அந்த மாதிரியான சமயத்தில் இப்போ கொரோனா டைம் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா செக்டருமே டவுன் ஆயிருந்துச்சு. அதாவது இதை தவிர ஏதாவது ஃபார்மா அண்ட் எஃப்எம்ஜி செக்டரை தவிர என்ன ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்தளவு டவுன் இல்லை, அது கண்டினியூட்டாக என்ன இருந்துச்சு, ஏறிக்கிட்டே தான் இருந்துச்சு. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு போர்ட்ஃபோலியோ ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா அதை வந்து டைவர்சிஃபை பண்ணி என்ன பண்ணுங்கன்னா ரெடி வந்து பண்ணுங்கள். எப்படி அப்படின்னா, இப்போ என்னென்ன செக்டர் இருக்குது அப்படின்னு வந்து ஒரு டேட்டாவை எடுத்துக்கோங்க. இப்போ என்எஸ்சிக்கில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 13 மேஜர் செக்டர் வந்து இருக்குது. இதே பிஎஸ்சிக்கில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 செக்டர் மேலே இருக்குது. பட் உங்களுக்கு எந்த செக்டர் ஃப்யூச்சரில் நல்ல ஒரு இது இருக்குமோ அந்த இதில் என்ன பண்ணுங்கன்னா ஒரு 10 செக்டர் இல்லை ஒரு 15 செக்டர் மேலே என்ன பண்ணிக்கோங்கன்னா சூஸ் வந்து பண்ணிக்கோங்க. அதை சூஸ் பண்ணிவிட்டு அந்த ஒவ்வொரு செக்டர்லேயும் டாப் பர்ஃபார்மன்ஸ் பண்ணும் பார்த்தீங்களா,
அந்த கம்பெனியை செலக்ட் பண்ணி இப்போ நீங்கள் ஸ்டாக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்னா அந்த மாதிரி என்ன பண்ணுங்கள், ஒவ்வொரு செக்டர்லேயும் டாப்பாக இருக்கக்கூடிய ஸ்டாக்கை செலக்ட் பண்ணி அதில் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணுங்கள். அதே மாதிரி ஒரே செக்டரில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டாக்லையுமே இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணவே பண்ணாதீங்க. அது ரொம்பவும் ஒரு டேஞ்சரான ஒரு இது வந்து, ஏன்னா நம்ம லாங் டேர்ம் பாயிண்டில் தான் நம்ம யோசிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி டைவர்சிஃபை பண்ணி ஒரு இது கண்டினியூஸாக ரிட்டர்ன்ன்றது லோ பாயிண்டில் கொடுத்தாலும் ஒரு செக்டர் நம்ம எதிர்பார்க்காத அளவு பூம் வந்தாகும். ஸோ இப்படி தான் நீங்கள் என்ன பண்ணணும்னா டைவர்சிஃபை பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணணும். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ETF அப்படின்னா என்ன, அந்த ETF போர்ட்ஃபோலியோவில் டைவர்சிஃபை பண்ணி எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம வீடியோலாம் போட்டிருக்கோம். இந்த 4 வீடியோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ETF பற்றினா ஒரு கிளியர் ஐடியாவும் கிடைக்கும். அதே மாதிரி நான் எப்படி டைவர்சிஃபை பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்ற ஒரு டீட்டெயில் நாலேஜும் உங்களுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் 4th ஒன் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த கம்பெனியை பற்றினா ஒரு பேசிக் நாலேஜ் வந்து நமக்கு வந்து வேணும். நான் எப்பவுமே இந்த நம்மளுடைய வீடியோவில் சொல்கிறது அதுதான். நீங்கள் சும்மா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட்னா என்ன அப்படின்றத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி தான் நீங்கள் ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கம்பெனியை பற்றின சில இதெல்லாமே இருக்குது. அதாவது அந்த கம்பெனி வந்து ப்ராஃபிட் கண்டினியூஸாக பண்ணுறாங்களா, கடன் இல்லாமல் இருக்காங்களா, அடுத்த சில ஃபண்டமெண்டல் அனலைசின்னு சொல்லுவாங்க, மார்க்கெட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். அதில் சில ரேஷியோ எல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாமே பார்த்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்க அப்படின்னா ஒரு பெட்டராக இருக்கும். பட் இதை விட நீங்கள் எனக்கு அதெல்லாம் தெரியாது, அதே மாதிரி அப்படி இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அதை பற்றின பேசிக் நாலேஜ் எடுத்துக்கோங்க. ஏன்னா அது இல்லாமல் நம்ம எதுவுமே பண்ண முடியாது. அப்படி இல்லாமல் இருந்தால் நம்ம மியூச்சுவல் ஃபண்டில் போய் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணலாம். ஓகேங்களா? மியூச்சுவல் ஃபண்டில் ஒரு ஃபண்டை செலக்ட் பண்ணி அதில் என்ன பண்ணுவாங்க, அந்த ஃபண்ட் மேனேஜர் அதை பற்றின வீடியோ எல்லாமே இருக்குது நம்ம சேனலில், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். மியூச்சுவல் ஃபண்ட் பற்றின எல்லாமே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், பேசியிருக்கோம். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா பேசிக்காக ஒரு நாலேஜை வந்து எடுத்துக்கோங்க. நம்ம ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம்னா அந்த கம்பெனி ஓரியன்டாக என்னென்ன பார்க்கணும் அப்படின்ற ஒரு பேசிக் ஃபண்டமெண்டல் நாலேஜை என்ன பண்ணிக்கோங்கன்னா வளர்த்துக்கோங்க. அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி உங்களுடைய போர்ட்ஃபோலியோவை கிரியேட் பண்ணுறதுக்கு ரொம்பவும் ஒரு இது இருக்கும். ஏன்னா நீங்கள் ஒரு 1 டேக்கு 1 hour அப்படின்றது ஈஸியாக நம்மளால் அவைலபிளாக இருக்க முடியுது. ஸோ அந்த டயத்தில் நீங்கள் இந்த மாதிரி ஃபினான்ஸ் இல்லை ஏதாவது ஒரு ஃபிட்னஸ் அந்த மாதிரியான ஏதாவது கற்றுக்கிற பாருங்கள். ஃபினான்ஸை கற்றுக்கோங்க, ஏன்னா அது ரொம்பவும் முக்கியமான ஒன்று. ஸோ அதை கற்றுட்டு நீங்கள் அதில் என்னென்ன இருக்குன்னு பார்த்துட்டு அந்த கம்பெனி பற்றின நாலேஜை எடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணுங்கள். நெக்ஸ்ட் 5th ஒன் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ மேஜராக பண்ணக்கூடிய மிஸ்டேக் அப்படின்னா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, ஓகே நான் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணணும் அப்படின்னு நினச்சி நான் மார்க்கெட்டுக்குள்ளே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க இருப்பாங்க. பட் அவங்க என்ன பண்ணக்கூடாங்கன்னா, ஓகே நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் இந்த அளவு ரிட்டர்ன் வருது, அந்த கால்குலேட்லாம் பார்த்து மந்த்லி இவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் அதே மாதிரி இந்த லம்சமாக கால்குலேட் பண்ணி 10 yearsல இவ்வளோ அமௌண்ட் வருதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இதில் வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் அந்த இது கேள்விப்பட்டுட்டு நீங்கள் பண்ணக்கூடிய மெயினான மிஸ்டேக் என்னது அப்படின்னா, பீப்புள் பண்ணக்கூடிய மிஸ்டேக் வந்து லோன் போட்டு இல்லை அடுத்தவங்ககிட்ட யார்கிட்டையோ வட்டிக்கு பணம் வாங்கி இல்லை அப்படின்னா வீட்டில் இருக்க ஜுவல்லரி எடுத்து போய் அடகு வச்சு அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணவே பண்ணாதீங்க. ரொம்ப ரிஸ்க்கான ஒரு இது. ஸோ மார்க்கெட் எந்த கண்டிஷன் வேணாலும் போகலாம், பட் அதுக்கு அந்த இது திருப்புறதுக்கான ஃபண்டு உங்கள்கிட்ட இருக்குன்னா அதை மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து ஜொல்லை வச்சு நான் இது பண்ணி என்னால் முடியும் அந்த மாதிரியான ஒரு ஸ்டேஜில் இருந்தால் அதுவே எனக்கு தெரிஞ்சு ஹைலி ரிஸ்க் தான். நீங்கள் லாங் டேர்ம் இன்வெஸ்டராக இருக்கீங்க அப்படின்னா அந்த மாதிரியான எந்த ஒரு இதையும் எடுத்துடாதீங்க. லோன் போட்டோ இது வாங்கியோ அந்த மாதிரியான எந்த ஒரு டிசிஷன் எடுக்காதீங்க. உங்களுக்கு மந்த்லி எவ்வளோ இன்கம் வருதோ அதை நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு சடன் போர்ஷனை எடுத்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணுங்கள். அதே ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக பண்ண முடியும். இல்லை நீ இந்த மாதிரியான ஒரு யங்ஸ்டராக இருக்கீங்க அப்படின்னா இப்போ இருந்தே ஒரு பேசிவாக ஒரு இன்கம் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. ஸோ கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அதில் வரக்கூடிய அமௌண்ட்டை நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம மைண்டு தோணும், ஓகே இதில் இருந்தானே வருது நம்ம இதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களோட பேசிவ் இன்கம்மை என்ன பண்ணுங்கன்னா ரெடி பண்ண வந்து பாருங்கள். நெக்ஸ்ட் 6th ஒன் பார்த்தீங்க அப்படின்னா, என்னதான் நம்ம லாங் டேர்ம் இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் இப்போது அந்த நான் சொன்னேன் பார்த்தீங்களா, பேசிக்காக அந்த கம்பெனி பற்றின நாலேஜ் அப்படின்றது ஒன்று வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபண்டமெண்டல் அனலைசிஸில் உங்களுக்கு தெரியும் இந்த கம்பெனியோட இந்த ப்ரைஸ் இருந்தால் நம்ம வாங்கலாம் அப்படின்றது வந்து உங்களுக்கு வந்து தெரியும். அதாவது கம்பெனி வந்து கரெக்டாக ரைட் ப்ரைஸில் நமக்கான ப்ரைஸில் நம்ம வாங்குறோமா அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம லாங் டேர்ம் வாங்குகிறோம், ஓகே இப்போ மேலே இருக்குன்னு வாங்குகிறோம், அது கீழே இறங்கி தான் போக போகுது. பட் இன்னமும் வெயிட் பண்ணி இந்த மாதிரியான நாலேஜை எடுத்து பண்ணும்போது ஓகே இந்த கம்பெனி வந்து இப்போதைக்கு நமக்கு அந்த கரெக்டான வேல்யூ வரல,
ஸோ இன்னும் கொஞ்சம் டவுன் வரட்டும் அப்படின்னு வெயிட் பண்ணி அந்த கம்பெனி கரெக்டான ப்ரைஸில் வந்துருச்சா அப்படின்றத பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா லாங் டேர்மாக இருந்தாலும் சரி ஷார்ட் டேர்மாக இருந்தாலும் சரி கம்பெனியோட கரெக்டான வேல்யூவில் இருக்கா அப்படின்னு பார்த்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணுங்கள். அது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு 6th ஒன் பார்த்தீங்க அப்படின்னா இப்போது நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே மார்க்கெட் ரிலேட்டடாக ஏதாவது நியூஸ் கேட்டுக்கிட்டே இருக்கணும்னு தோணும். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு தோணும். அப்படி நீங்கள் மார்க்கெட் ரிலேட்டடாக நியூஸ் கேட்கும் போது இப்போ உங்களுக்கே தெரிஞ்சிடும் இப்போ இந்த செக்டர் வந்து நெக்ஸ்ட்டு அடியாக போகுது அப்படின்னு தெரியுது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த செக்டர் ரிலேட்டடாக ஏதாவது ஸ்டாக்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதை நீங்கள் என்ன பண்ணுங்களா கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸிட் ஆகுறதுக்கு பழகிக்கோங்க. அதாவது ட்ராக் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறேன். உங்கள் போர்ட்ஃபோலியோவை ட்ராக் பண்ணுங்கள். இந்த மார்க்கெட் கண்டிஷனுக்கு இந்த செக்டர் கரெக்டாக இருக்கா, இல்லை இந்த ஸ்டாக்கு கரெக்டாக இருக்கா, இல்லை இந்த ஸ்டாக்கு கீழே வருமா, இங்கே கீழே வருதுன்னா நம்ம ப்ராஃபிட்லேயே புக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் போர்ட்ஃபோலியோவை கரெக்டாக ட்ராக் பண்ணி கொண்டு போங்க. ஏன்னா லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்னால சும்மா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்டே நம்மளால் அப்படியும் போக முடியாதுல்ல. ஸோ அந்த மாதிரி என்ன பண்ணுவோம், நம்ம போர்ட்ஃபோலியோ ட்ராக் பண்ணுங்கள். இது ஒரு ஹாபிட்டாகவே ஃபார்ம் பண்ணிக்கோங்க. எவ்ரி டே பண்ண சொல்லலை. மார்க்கெட் ரிலேட்டடாக ஏதாவது நியூஸ் கேட்டிங்க அது ரிலேட்டடாக இருக்குது அப்படின்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா உங்கள் போர்ட்ஃபோலியோவை கரெக்ட் அல்லது ட்ராக் வந்து பண்ணிக்கோங்க. இது ரொம்ப உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு 7th ஒன் பார்த்தீங்கன்னா நம்ம இன்வெஸ்டராக உள்ளே வந்தோடனே நம்ம என்ன பண்ணுவோம்னா ஃபஸ்ட்டு ஒரு 2 months 3 months நம்ம என்ன பண்ணிடுவோம்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடுவோம். அதே இன்வெஸ்டராக வரவங்க ஓகே இந்த இவ்வளோ இயரில் இவ்வளோ பாயிண்ட் கிடைக்குதுன்னு எடுத்த உடனே மந்த்லி 10,000 20,000 அந்த மாதிரியான இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. பட் அவங்க சேலரி அப்படின்றது ரொம்பவும் கம்மியாக தான் இருக்கும். பட் அவங்களால அதை அப்படியே கண்டினியூ வந்து பண்ண முடியாது. நீங்கள் கொஞ்சம் அமௌண்ட்டு ஏதாவது ஒரு 1000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் கூட மந்த்லி பேசிஸில் ரெகுலராக நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிட்டு வாங்க. இது நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். எஸ்ஐபி அப்படின்ற ஒரு கான்செப்டில் சொல்லியிருக்கேன். அதாவது மார்க்கெட்டுடைய மூமெண்ட்ன்றது இங்கே ஏறும், இங்கே இறங்கும், இங்கே ஏறும், இங்கே இறங்கும், இங்கே ஏறும், இப்படியே தான் நம்ம வந்து போய்கிட்டே இருக்கும். நீங்கள் ஃபர்ஸ்ட் மந்த் 10,000 செகண்ட் மந்த் 10,000 அப்படின்னு விட்டுட்டிங்கன்னா வச்சுக்கோங்க, அதுலேருந்து மட்டும்தான் உங்களுக்கான ஒரு காம்பவுண்டிங் ஆகி உங்களுக்கான ரிட்டர்ன் கிடைக்கும். இதே நீங்கள் ரெகுலர் பேசிஸில் சின்ன அமௌண்ட்டாக இருந்தாலும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா இப்போ இங்கே இருக்கும் போது ஒரு 1000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, அது கீழே வரும்போது 1000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்கன்னா இங்கே வாங்குகிற குவான்டிட்டியை விட இல்லை இங்கே வாங்குகிற யூனிட்டை விட இங்கே என்ன பண்ணுவீங்க அதிகமான குவான்டிட்டி ஆர் அதிகமான யூனிட் வந்து வாங்குவீங்க. இப்போ நான் குவான்டிட்டின்னு சொல்கிறது ஸ்டாக் வாங்கினேன்னா குவான்டிட்டின்னு சொல்லுவாங்க. யூனிட் அப்படின்றது மியூச்சுவல் ஃபண்டை பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னா அதில் வந்து யூனிட்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஸ்டாக்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டாக் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மியூச்சுவல் ஃபண்டில் பார்த்தீங்கன்னா அது பேர் NAVன்னு சொல்லுவாங்க, நெட் அசெட் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ரெகுலர் பேசிஸில் ஸ்மால் அமௌண்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, அதை கண்டினியூஸாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிடுவாங்க. உங்களுடைய வெல்த் கிரியேஷன் வந்து மேசிவாக ரொம்பவும் சூப்பராக வந்து இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த 7 ரூல்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ என்னுடைய கம்யூனிட்டி மெம்பர் கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணிங்க, உங்களுடைய வெல்த் ரொம்பவும் பியூட்டிஃபுல்லாக கிரியேட் வந்து ஆகும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். பாய்.